ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு சின்ன கிராமத்துல ராதிகான்னு பேர் கொண்ட ஒரு அற்புதமான பொண்ணு இருந்தா. ராதிகா சாதாரண பொண்ணா இருந்தாலும் ரொம்பவே ஸ்பெஷலானவ. தினமும் காலையில அவ தன்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிராமத்தோட மத்தியில சாட் விற்கிறதுக்காக போவா. அவளோட சாட் அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் அதை சாப்பிடறதுக்காக வருவாங்க. வாங்க வாங்க, ராதிகாவோட ஸ்பெஷல் சாட்டை சாப்பிடுங்க. இது உங்களோட ஆரோக்கியத்துக்கு கெடுதல் கிடையாது. இது ஒரு ஆரோக்கியமான ஆகாரம். அடேங்கப்பா ராதிகா, உன்னோட சாட்டோட வாசனை ரொம்ப தூரம் வரைக்கும் வீசுது. ஏன் வீசாதுங்க ஐயா? இந்த சாட்டை செஞ்சது யாரு? இந்த ராதிகாவாச்சே. நீ சரியா சொன்ன. எங்க ராதிகா கண்ணு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. சரி, சீக்கிரமா பணத்தை வாங்கிக்க. எனக்கு ஒரு பிளேட் சாட்டை கொடு. ராதிகா சாட் மட்டும் பரிமாறது கிடையாது, அவ மக்களை சேர்த்தும் வச்சிருக்கா. ராத்திரி பகல்னு கடினமா உழைக்கிற ராதிகாவுக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெற்றி அடைஞ்சு அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சா. ஆனா அவளுக்கு வசதி இல்ல. அப்புறம் அவளோட வீட்டோட நிலைமையும் நல்லா இல்ல. ராதிகா, அம்மா ராதிகா, இதோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இதோ கொண்டு வரேன்ப்பா. இந்தாங்க மண்பானை தண்ணி, நல்ல குளுமையா இருக்கும். அப்பா, நீங்க எதுக்காக இப்பவும் வீடு வீடா போய் கூலி வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சு. இனிமே ஓய்வு எடுத்துக்கோங்கப்பா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்பா பெருமூச்சு விட்டாரு. எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேன்னு. ஆனா உனக்கும் தெரியும் இல்லையா, இப்பெல்லாம் எனக்கு உடல்நல நல்லா இருக்கிறது இல்ல. நான் வீட்லயே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் வீட்டோட மொத்த சுமையும் உன் தலையில விழுந்துரும்மா. அதுக்கப்புறம் நீ வீட்டை மட்டும் இல்லம்மா, என்னுடைய உடல் நலத்துக்கும் நீ பணத்தை செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் உன்னால நிம்மதியா வாழவும் முடியாது. அப்புறம் எதிர்காலத்துக்கும் உன்னால சேர்த்து வச்சுக்க முடியாதுமா. அதனால நான் ஏதாவது வேலை செஞ்சு என்னுடைய செலவை பாத்துக்கிறேம்மா. மத்தபடி குடும்பத்தை நீ நல்ல வகையில கவனிச்சுக்கிட்டு தான் இருக்க. அப்பா சொன்னதை கேட்டதும் ராதிகாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவளுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அவங்க அப்பா இப்பவும் அடுத்தவங்க வீட்டுல போய் வேலை செய்யறாருன்னு. ஆனா பாவம், அவளால என்னதான் பண்ண முடியும்? ஒரு நாள் இப்படிதான் ராதிகா சாட் வித்துட்டு இருக்கும் போது அவ ஒரு விசித்திரமான ஆளை அங்க பார்த்தா. கிழிஞ்சு போன துணிமணிகள், ஆனா கண்கள்ல ரகசியமான ஒரு ஒளி. அவரு மெல்ல மெல்ல ராதிகா கிட்ட வந்தாரு. அப்புறம் ரொம்ப கவனமா அவளுடைய சாட்டை பாத்துட்டு இருந்தாரு. உன்னுடைய சாட் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க ஐயா, ஒரு பிளேட் கொடுக்கட்டுமா? கண்டிப்பா. ஒரு தடவை நான் இந்த சாட்டை சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் பாரு உன்னுடைய தலையெழுத்து எப்படி மாறுதுன்னு. என்ன தலையெழுத்து மாறுமா? அதே எப்படி? ஏன்னா என்கிட்ட ஒரு மாய பொருள் இருக்கு. அதை நான் உன்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் தலையெழுத்தே மாறி போயிடும். அதை நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த முகம் தெரியாதவரோட பேச்ச கேட்டுட்டு ராதிகா அதிர்ச்சியாய் நின்னா. மாய பொருளா? அப்புறம் அதை நீங்க உண்மையாவே எனக்கு கொடுப்பீங்களா? ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீ இந்த பொருளை நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்தணும். அப்புறம் என்னைக்கும் பேராசைக்கு உன் மனசுல இடமே கொடுக்க கூடாது. ராதிகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஆள் சொல்றது நிஜம்தானா இல்ல ஏதாவது தந்திரம் பண்றானா? ஆனா வருஷக்கணக்கா உழைச்சும் கூட எந்த விதமான மாற்றமும் இல்ல. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் இந்த பொருளை நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துவேன். அப்புறம் பேராசைக்கு நான் இடமே தரமாட்டேன். அந்த அந்நியர் சிரிச்சாரு. அப்புறம் ராதிகாவோட கைகள்ல ஒரு சின்ன மூட்டையை கொடுத்தாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராதிகா அந்த மூட்டையை திறந்தா. உள்ள ஒரு தங்க லெட்டர் இருந்தது. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, யாரு பேராசைக்கு இடம் கொடுக்காம கடினமா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாய விஷயத்துக்கான பலன் கிடைக்கும். அட என்ன இது? இதுல இது மட்டும் தான் எழுதி இருக்கு. இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? அப்ப அந்த ஆளும் போலிதான் போல இருக்கு. ரொம்ப வெறுப்பாகி ராதிகா அந்த லெட்டரை தலைகாணிக்கடியில வச்சா. ஆனா அவ யோசிக்க கூட இல்ல. அதே மாதிரி நடந்தது. காலையில தலைகாணிக்கு கீழே அவ பார்த்த போது அந்த தங்க லெட்டரை காணோம். ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன மசாலா பொட்டலம் இருந்தது. என்ன இது? இது ஏதோ மசாலா மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த லெட்டர் எங்க போச்சு? சரி விடு, இன்னைக்கு சாட்டை நான் இந்த மசாலாவை வச்சு செய்யறேன். ராதிகா உடனே தன்னுடைய எண்ணங்கள்ல உண்மையா மாத்திட்டா. அப்புறம் அந்த மாய மசாலாவை வச்சு அவ சாட்டை ரெடி பண்ணா. அதோடைய மனம் வீடு முழுக்க பரவிடுச்சு.
அடேங்கப்பா, இன்னைக்கு ரொம்ப அற்புதமான மனம் வீசுது. இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு ஏதோ ஸ்பெஷலா பண்ணிருக்கிற போல இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்கப்பா. இன்னைக்கு டிஃபனுக்கு புது மசாலாவால சாட் செஞ்சிருக்கேன். அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்குமா. நீ கலக்கிட்ட ராதிகா. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சாட்டை சாப்பிட்டதே கிடையாது. இல்லீங்களாப்பா, நான் இதத்தான் நீங்க சொல்லி கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா ராதிகா, புதுசா நீ இதுல என்னமா சேர்த்திருக்க? சொல்லட்டுமா? சொல்லுமா. மாய மசாலாவால செஞ்ச அந்த சாட் ரொம்பவே அற்புதம் போங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ராதிகா அந்த மசாலாவில எந்த அளவுக்கு பயன்படுத்துறாளோ அந்த அளவுக்கு மசாலா இன்னும் அதிகமாயிட்டே இருந்தது. அது உண்மையிலேயே அதிசயமான விஷயமா இருந்தது. ஆனா ராதிகா இதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தா. மெல்ல மெல்ல ராதிகா கையால செய்யற சாட் மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவளுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் சீக்கிரத்துல அவளே சொந்தமா ஒரு சாட் கடை ஓபன் பண்ணினா. வாங்க வாங்க, மாய மசாலாவால செஞ்ச ஸ்பெஷல் சாட்டை சாப்பிடுங்க. இது உங்க உடம்புக்கு கொஞ்சம் கூட கெடுதல் கிடையாது. ஆனா இது ஆரோக்கியமான ஆகாரம். வாங்க வாங்க, மாய மசாலாவால செஞ்ச சாட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன மாய மசாலாவா? ஆமாம்பா, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். நம்ம ராதிகாவோட மாய மசாலாவால செஞ்ச சாட் உலகத்துல எங்குமே கிடைக்காது. ராமு சொன்னதை கேட்டுட்டு எல்லாரோட கவனமும் ராதிகாவோட கடையை ஈர்க்க ஆரம்பிச்சது. மக்கள் ஒவ்வொருத்தரா வந்தாங்க, வந்து சாட்டை சாப்பிட்டு போனாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ராதிகா கையால செஞ்ச இந்த சாட் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. அட, நான் என்னைக்குப்பா போய் சொல்லிருக்கேன். உண்மைதாங்க ஐயா. இனிமே நான் தினமும் இங்க தான் வருவேன். அப்புறம் ராதிகாவோட மாய மசாலா சாட்டை சாப்பிட்டு தான் போவேன். மெல்ல மெல்ல ராதிகா சாட்டை மட்டும் வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கல. ஆனா தினமும் புது கஸ்டமருங்களை தன்னோட சுவையோட சேர்த்துக்கிட்டே போனா. இதான் அந்த சமயம் ராதிகாவோட தலையெழுத்து ஒரு பெரிய திருப்பத்துக்கு கொண்டு போக இருந்தது. இங்க பாருங்க, நீங்க தான் ராதிகாங்களா? உங்களோட ஸ்பெஷல் மாய சாட்டுக்காக பிரபலமானவங்க நீங்க தானா? ஆமாங்க, அது நானே தான். உங்களுக்கு ஒரு பிளேட் சாட் கொடுக்கட்டுமா? கண்டிப்பா. ராதிகா உடனே ஒரு சாட்டை செஞ்சு மாயா கையில கொடுத்தா. சாட்டை சாப்பிட்டதும் மாயாவோட முகத்துல ஒரு சந்தோஷம் வந்தது. அதே மாதிரியான சுவை, இத பத்தி தான் எனக்கு சொன்னாங்க. அப்படின்னா ராதிகா, நான் மக்கள் நலத்துறையில இருந்து உன்னை சந்திக்கிறதுக்காகவே இங்க வந்தேன். என்ன, மக்கள் நலத்துறையில இருந்தா? ஆனா ஏன்? உன்னுடைய இந்த சாட்னாலதான். உண்மையை சொல்லணும்னா, சமீபத்துல நாங்க கிராம மக்களுக்காக வழக்கமான சுகாதார பரிசோதனைகளை மேற்கொண்டோம். மக்களோட ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத நாங்க கவனிச்சோம். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கு. இது எப்படி நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க சில பேருங்களோட உணவுகளை நாங்க செக் பண்ணோம். அப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு காரணம் உன்னுடைய அற்புதமான இந்த மசாலா தானு. அது தானே நீ உன் சாட்ல பயன்படுத்திக்கிட்டு வர. நிஜமாவா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. அதனாலதான் உனக்கு நான் இங்க மரியாதை கொடுக்கறதுக்காக வந்தேன். உனக்கே தெரியாம நீ மக்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்க. என்ன மரியாதை, என்ன வெகுமதி? உன்னுடைய இந்த ஸ்பெஷல் ரெசிபிக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்காங்க. இனிமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயும் நோயாளிகளுக்கு உன்னோட மசாலாவால செஞ்ச ஆரோக்கியமான சாட் கொடுக்கப்படும். அதனால அவங்க சீக்கிரம் ஆரோக்கியமாக முடியும். அப்புறம் இந்த மொத்த ப்ராஜெக்டோட நிர்வாகத்தையும் பாத்துக்கிறதுக்கு எங்களோட மூத்த அதிகாரிகள் ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தோட முழு தொகையில பாதிய, அதாவது 5 லட்சம் ரூபாய் இப்பவே கொடுத்து அனுப்பினாங்க. மீதி தொகைய ஒரு மாசத்துக்கு அப்புறமா கொடுப்பாங்க. மாயா சொன்னதை கேட்டதும் ராதிகாவால சந்தோஷம் தாங்க முடியல. பல வருஷங்களுக்கான உழைப்பு ஒரு வழியா இன்னைக்கு பலனை கொடுத்தது. இனி ராதிகாவோட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்ல, பிரச்சனைகளும் இல்ல. ராதிகாவும் அவளுடைய அப்பாவும் இன்னைக்கு அந்த கிராமத்துல ஒரு நல்ல வீட்டுல மரியாதை சந்தோஷத்தோட இருந்தாங்க. அதுவும் பெருமையோட.